நான் கேக்குறேன். பூதிசாமி விபூதிசாமி ஆளு முகரை பாரு. ஒரு பொம்பளை பிள்ளை ஆடிக்கிட்டு இருக்கே. உன் பட்ல சாமியார் வேஷம் போட்டு வந்து பொம்பளை பிள்ளைய பார்த்தோனே கட்டி பிடிச்சு ஆடுறியா நீ? ஏய் உனக்கு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? இந்த உலகத்துல எந்த பிரச்சனையும் மாட்டிக்க கூடாது. யாரும் மட்டும் ரைடு விட கூடாது. யாரும் ரைடு விட கூடாது. சந்தோஷமா இருக்காரு. கல்யாணம் பண்ணா ஒரு உண்டாட்டி, சாமியாரா போனா பல உண்டாட்டி. ஓஹோ அப்படியா? நீ உனக்கு விஷயம் தெரியாதா? ஐயா தெரியாத. இந்த நாட்டுல வேட்டி சட்டை கட்டினவே கைது கட்ட விட நம்பலாம். காவி வேட்டி கட்டிட்டு நான் தான் சித்தருக்கிறான் பாரு. அவன் பூரா பெரிய குத்தனா? பெரிய குத்தர் உண்டே வரிய. அதனாலதான் நீ வேட்டி காவி வேட்டி கட்டியா? பச்சை வேட்டி சூடு போட்டு விட்டுருவேன். யாருங்க நீங்க? என்னம்மா ஒரு பொம்பளை பிள்ளை ஆடிக்கிட்டு இருக்கல்ல, கண்ணை கீழே பார்த்து வர மாட்டீங்களா? மேல பார்த்து வந்துட்டு இருக்கற நீ பாட்டுக்கு. ஆம்பளை மேல பார்த்து பொம்பளை தான் கீழே பார்த்து போகணும். ஏன் பொம்பளை கீழே பார்த்து வரணும்? தலை நிமிந்து வரவன் ஆண், தலை குடிந்து வரவள் பெண். தலை குடிச்சு ஒரு பொம்பளை பிள்ளை வரணும். ஏன்? ஆம்பளைக்கு காலில் மிஞ்சி மாட்டுவாங்க, பெண்களுக்கு கழுத்துல தாலி கட்டுவோம். தலை குனிஞ்சு வர பொம்பளை பிள்ளை எதுக்கு வர ஆம்பளைக்கு கல்யாணம் ஆயிருக்கு, லைசன்ஸ் போட்டாச்சு. நம்ம இனிமே அங்கே போய் டோக்கன் போடக்கூடாது தெரிஞ்சுக்கணும். நிமிந்து வரவன் ஆம்பளை தாலியை பார்த்தாலும் ரைட்டு, அந்த ஏரியாக்கில் போகக்கூடாது ஒதுக்கிடணும். நான் பிடிச்சா அடிப்பாங்க. இப்பெல்லாம் எந்த பிள்ளை தாலி கட்டிருக்கோ அந்த பிள்ளைய அவெல்லாம் காவாலி போய் பணம் முடிய எடுத்துட்டான். பொம்பளை பிள்ளை இப்படி எடுத்துட்டு பேசிட்டு பேசுவேன். ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசு. அப்பெல்லாம் மரியாதை கொடுக்கணும் அவசியம் கிடையாது. இந்த உலகத்துல பெண்களை மூல உயர்ந்த இடத்துல கொண்டு வச்சிருக்க ஆம்பளை நாங்க தான். ஆமா நிஜமாமா. குடும்ப தலைவன் ஆம்பளை போட்டாங்க தெரியுமா ரேஷன் கார்டுல? அதை எடுத்துட்டு குடும்ப தலைவின்னு உங்களை ஒண்ணு நாங்க வச்சிருக்கோம். ஆனா விஷயம் தெரியுமா? ஆம்பளை போட்டா இருந்த வரைக்கும் 2 லிட்டர் மண்ணெண்ணெய், 2 கிலோ சீனி, 5 கிலோ கோதுமை. உங்க போட்டா கொண்டே வச்சோம். 200 மில்லி மண்ணைக்கு 2 மாசமா அடிச்சுட்டு இருக்கிறீங்க. மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல இப்பலாம். நீங்க இருக்கையில கொடுத்தாங்களா? ஆமா, அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அதனாலதான் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்னையா பிரச்சனை? மாசமான 1000 கொடுக்குறான்னு எங்க ஊர்ல 2 கிளவி பேசிக்குது. மாசமான 1000 கொடுக்குறானா? உனக்காச்சும் உன் புருஷன் இருக்கியா? எப்படி உடனே மாசமாக்கி போடுவேன். என் புருஷன் சேர்த்து 10 வருஷம் ஆச்சு. என்ன நீ மாசமாக்கி இருக்கு? இங்கடி காசு 1000 ரூபாய். அதுங்களுக்கு எதுனே தெரியல. நான் கேட்குறேன், பொம்பளை பிள்ளை தானே, உங்களுக்கு நான் மரியாதை கொடுக்கணுமா? இது என்ன நாடு? தாய்நாடு. பேசுற மொழி தாய்மொழி, தமிழ் மொழி. அதை விட ஒரு பஸ்ல போவே பெண்கள் உட்கார சீட்டில் அழகா எழுதியிருக்கோம். பூவையர் வளையரங்கள் பெண்கள் மகளிர் எவ்வளவு அழகா. ஆம்பளை பக்கம் திரும்பி பாரு. புகை பிடிக்காது, செருப்பு கட்டு அடிப்போம், திருடகை சாக்கிறது, ஊனமுட்டு இருக்க. நாங்க தமிழ்நாட்டுல, அதாவது தாய்நாட்டுல. அது கூட பரவாயில்லமா. என்னது? ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணி புள்ள பத்துக்கிட்டா 22,000 காசு. நான் உன்னே கேட்கிறேன், புள்ள பத்து உனக்கு 22,000னா புள்ள கொடுத்த எனக்கு ஒரு 2,000 கொடுக்கப்படாதா? என்ன மயிறு கொடுக்குற? என்ன மயிருக்கா? எவ்வளவு உழைக்கிறான், முட்டி தேய்றா. ஆம்பளை இல்லாம நீ புள்ள பத்துக்கிறியா? ஆம்பளை இல்லாம நீ பொம்பளை பிள்ளை பண்ற சிரமம் என்ன தெரியும்? நான் உன்னை கேக்குறேன், சும்மா இருக்க பொம்பளை பிள்ளை சிரமமா? அப்புறம் எதுக்கு நீங்களே ஒத்துட்டு வரீங்க? நான் கேக்குறேன், ஆம்பளை இல்லாம நீ புள்ள பத்து முடியா? முடியுமா? எப்படி முடியும்? ஊசி இருக்கு இப்பலாம். கை குடுறா. ஊசி போட்டு புள்ள பத்துக்கற. ஆமா. ஊசிக்கு என்ன குறவு குட்டியா மருந்து கொடுக்குது? அதுக்கு ஒரு ஆம்பளை கொடுத்துருப்பான்ல, அது கூட பரவாயில்லமா? ஊசி போட்டு நீ புள்ள பத்துக்கிற. நீ ஊசி போட்டு பெத்த பிள்ளையும் என் பிள்ளையும் நம்ம ஊர் ஆத்தா செல்லியம்மை மாரியம்மங்களுக்கு வருது. இங்கே வந்தோடனே என் பிள்ளைகிட்ட அர்ச்சனை தட்டை வாங்கிட்டு மந்திரம் சொல்லுவார் அர்ச்சகர். ஓம் துக்குலாமரத மோக புதுக்கோட்டை தமிழ்வேந்தன் நமக, தமிழ்வேந்தன் பிள்ளை செந்தமிழ் செல்வன் ஹரிகிருஷ்ணன் நாமதேசம் பல்லாண்டு காலம் வாழ்க மந்திரம் சொல்லுவார். இந்த ஊசிக்கு பிறந்த பிள்ளை போகும், அதுக்கு எப்படி மந்திரம் சொல்லுவாரு? ஓம் சுக்லாமரத நமக, தோரங்குறிச்சி பெரியாஸ்பத்திரி ஊசி நமக, ஊசிக்கு பிறந்த பிள்ளை நமக. எதுக்கு ஊசிக்குன்னு சொல்லணும்? 10 மாசம் சம்பந்த பெத்தமே எங்க பேர் வச்சுட்டு போறது? அப்படி வைக்க முடியாது. அப்பன் பேர் வேணும் தெரியுமா? அப்ப இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. அவனை கேக்குறேன், 10 மாசம் சுமக்கிறேன்னு பீத்திக்கிறிய, 10 மாசம் சுமக்கிற நீ உன் வயிற்றுக்குள்ள இருக்குது ஆம்பளை பிள்ளை தான் பொம்பளை பிள்ளை தான் சொல்ல முடியுமா? எப்படியா முடியும்? முடியாதுல்ல. ஆத்தா அருளால நான் ஒரு பிள்ளைய சுமக்கிற தன்மை கிடைச்சா ஏன் வயிற்றுக்குள்ள இருக்கிறது ஆம்பளை பிள்ளை தான் பொம்பளை பிள்ளை தான் சொல்லி பிடிவி. தம்பி அதெல்லாம் சொல்லவே நான் சொல்லி பிடிவேன். எப்படி சொல்லுவேன்? ஒரு கோட்டரை வாங்கி உள்ள ஊத்துறோம்னா கொபக்குன்னு வாந்தி எடுத்தா பொம்பளை பிள்ளை, மேற்கொண்டு கோட்டரு கேட்டா ஆம்பளை பிள்ளை. அறிவு இப்படி கிளவுல வெடிக்குதுமா. குழந்தைய பெக்கிற பெரிய விஷயம் இல்லம்மா. நீ பெத்துருவீங்க, குழந்தைய வளர்க்கணும் தெரியுமா? ஒரு குழந்தை நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதில்லை. அப்ப அந்த தாய் தான் பிள்ளைய நல்லா வளர்க்கணுமா? எப்படி தாய் பிள்ளைய கொஞ்சம் விதம் இருக்குல்ல, எப்படி தெரியுமா? கொஞ்சமா செல்லாம் படிச்சு பெரிய ஆளா வாப்பா, 4 பேர் மதிக்கிற மாதிரி இந்த ஊர்ல பெரிய மனுஷனா வாப்பா அப்படின்னு சொல்லணும். நீங்க பிள்ளைய அப்படியா கொஞ்சம் களவாணி பையன்
துருட்டு போயமைய அந்த மாமா வர வக்கால ஒளி சொல்லு மூஞ்சியில மூத்தரத்தடி இதெல்லாம் சொல்ல சொன்னாங்க உங்களை நடக்கிறதானே சொல்றாங்க. நடக்கிறதா ஆமா. அப்படியா புள்ளைய வளர்க்கறது? நீ ஒழுங்கா இருந்தா நாங்க புள்ளைய வளர்த்துட்டிய ரைட்டு. சரி. ஒரு புள்ள சந்தோஷமா இருக்கணும், அவனுக்கு அறிவு வளர்ச்சி அதிகமா இருக்கணும்னா அவனை 5 வயசு வரைக்கும் சுதந்திரமா விளையாட விடணும். ஆனா நீங்க அப்படியா பண்றீங்க? உங்களுடைய சந்தோஷத்துக்காக நீங்க சீரியல் பாக்குறதுக்காக புள்ள பிறந்து அம்மா போதும் கொண்டு போய் ப்ரீகேஜி உங்களுடைய பள்ளிக்கூடத்துல வர்றீங்க. அந்த பள்ளிக்கூடம் அந்த ப்ரீகேஜி அதுக்கு முன்னாடியே இருக்கு. ப்ரீகேஜி நீ ஏன் பேர் வச்சிருக்க? இவன் விரல பிரிச்சு பிரிச்சு விடுவாங்க, அதான் ப்ரீகேஜி. அது இல்ல, அதுக்கு 25,000 காசு. அப்படி இல்ல, இவங்க ஃப்ரீயா இருக்காங்க தான் பிள்ளைய கொண்டு போய் ப்ரீகேஜி பிரிச்சு விடுறாங்க. ப்ரீகேஜி இதுல பெரிய லட்சம் என்ன தெரியுமா? இந்த ப்ரீகேஜி போற பிள்ளைய பள்ளிக்கூடங்களை பிறகு ஆயியப்பன் படுத்துற பாடு. காலையில 3 மணிக்கு தூங்குற பிள்ளைய தூக்கி தண்ணிக்குள்ள ஒரு அண்டாக்குள்ள போட்டு அமுக்கி அப்படியே தூக்கத்துல இட்லியை கரைச்ச வாய்க்குல திணிச்சு ஒரு குத்தி இங்க ஒரு பெல்ட் இங்க ஒரு பெல்ட். இங்க ஏன் பெல்ட் போடுறோம்? இப்படி போனது வாய் வழியா வந்துடக்கூடாதா? இங்க ஏன் பெல்ட் இங்கிட்டு கீழே வந்துடக்கூடாதா? ஓஹோ, 2 பக்கமும் வந்துடக்கூடாது. இறுக்கி போட்டு கட்டி அந்த மஞ்சள் கலர் வண்டி வரும். அதுக்குள்ள அவன் உள்ள தள்ளி விட்டு அம்மாட்ட எங்க அம்மாவுக்கு டாடா சொல்லு. அவன் லூசு முட்டாடி அம்மாவே இல்லடி என்ன கொட்டை வச்சு கொள்றாங்க. அப்படியே அழுக விட்டு புள்ளைய சுதந்திரத்தை கெடுக்குறீங்க நீங்க. பேசுறேன் சரி, நாங்கலாம் அப்படி கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கறோம். ஏன் நீ வளர்க்க வேண்டியதானே? ஆம்பளை தான் நீ. ஆம்பளை உழைச்சு போடுவோம். பெண்களை கட்டி காப்பாத்தி குடும்பத்தை காப்பாத்துறது பொம்பளை பிள்ளை கையில தான் இருக்கு. பல குடும்பத்தை கெடுக்கிறவதாயா நீங்க. நான் சொல்லவா? என்னத்த 2 பொம்பளை பிள்ளை ஒண்ணு சேர்ந்து பேசிச்சு. என்னன்னு? எவனும் ஒரு பையன் செத்தான். 3 பொம்பளை ஒண்ணு சேர்ந்து பேசிச்சு. எவன் குடும்பமோ க்ளோஸ். 5 பொம்பளை ஒண்ணு சேர்ந்து பேசினா அந்த ஊர் நெருப்பு பிடிச்சி எரிஞ்சு. நீங்க 4 ஆம்பளை சேர்ந்தீங்கன்னா 4 பொம்பளை பிள்ளை கருப்பு போச்சு. என்னடா நாங்க பொம்பளை பிள்ளை கருப்பு நாங்க ஆம்பளையா போடாங்கற. போம்மா மரியாதை பேசுவேன். உன்னை வந்து வாடி போடி பேசுறேன். நானும் வாடா போடான்னு பேசுறேன். எந்த பெண்களையும் நான் அந்த மாதிரி பேச மாட்டேன். நான் எந்த ஆம்பளை அப்படி பேச மாட்டேனே. உண்மையிலே என் கூட நடிக்கிற பெண்களா என்ன நினைப்பேன்? நான் கட்ட பொண்டாட்டியா நினைப்பேன். என்னப்பா? இல்லப்பா, கட்ட பொண்டாட்டியா கொஞ்ச நேரம் நினைச்சு நடிப்பேன். மலமாடு மாதிரி இருக்க என்னைய போய் பொண்டாட்டிங்கற. கை அப்படியே முதல்ல. எதுலமா? கைய விட சொல்லி எங்க விடணும்? கை புடிச்சீங்கல. ஏய், நீ என்ன மாட்டுடாடா. கைய விட்டு பாக்கறதுக்கு. வாங்கடேமா. நீ பொண்ணு. ஆமா. உடனே பொண்ணு பார்க்க நான் வந்திருக்கேன். யார் நீ பொண்ணு பார்க்க? அங்க அண்ணன் தம்பி எங்க மாமா எல்லாம் வந்திருக்காங்க. சரி. பா உட்காருப்பா. என்ன தவத்துல இருக்கியா? உட்கார். மியூசிக்கல் ஸ்கூல்ல கொஞ்சம் மியூசிக்கல் பச்சை பிள்ளை மாதிரி முழிக்கிறாரு. என்ன மூஞ்சி தம்பி ஒரு வாரியாரே பாக்குறானே. சரி இங்க போயிட்டு வாங்க. இங்க போயிட்டு வாங்க. அம்மா என் தம்பி அவர் வந்து பொண்ணு பிடிக்கலன்னு போயிட்டா. எங்க அண்ணனுக்கு பாக்குற பொண்ணு எனக்கு உன்னை பிடிச்சிருக்கும் பொண்ணு. சித்தப்பா வேணும். பொண்ணு மானங்கட்ட ஆளா இருப்ப போல நீ. இருமா, அவன் சித்தப்பானா அப்புறம் நான் உனக்கு சித்தப்பா தான். பெரியப்பா. காஜை பிடிச்ச கழகம் நாங்க வந்து மாட்டிக்கிட்டு இருக்க. காஜை வாங்குறதுக்கு பெத்த பிள்ளைய கொண்டாந்து நடிக்க வைக்கிற நிலைமை. என்ன பண்றது? 10 ரூபா காஜா வாங்கி கொண்டு சம்பாரிச்சு சாப்பிடணுமே. ஆமா, அவன் அண்ணன் நான் வந்து பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். அவர் தம்பி நீ தான் பொண்ணு சொல்லலாம். என்னங்க நீ பொண்ணு அங்கேருந்து வெக்கப்பட்டு நடந்து வா. எப்படி வரணும்? நீ வெக்கப்பட்டு வாடா. வெக்கம்னா என்னங்க? ஆமா, ரெடியா இருக்கீங்களா? ஏய் பொண்ணு நடந்து வாமா. கேமரா தபாஸ். பொண்ணு வரலையா? மசுரோடு உருப்படாத குடும்பம். பொண்ணு வர சொன்னா அதே பொலிகால மாதிரி. இப்படியா? எனக்கு தான் தெரியல, நீங்க சொல்லி கொடுக்குறீங்க. நான் சொல்லி தரேன். சொல்லி தாங்கங்க. பொம்பளை பிள்ளை எப்படி தெரியுமா? எப்படி வரணும்? சேலை இருக்குல்ல, சேலை இப்படி போட்டு இப்படி எடுத்து இப்படி சொரிக்கணும். தேங்காய் முடி இருக்கா? சரி வேண்டாம், இப்படி வச்சுக்கிட்டு என்ன மாப்பிள்ள துவர அடிச்ச களை மாதிரி கிடக்கு. சும்மா இருங்க. அங்கிட்டு அதுக்கிட்ட 2 தேங்காய் முடி கேட்டேன். வெத்தி போச்சு எல்லாம். இப்படி எங்க இங்க வாவே. நம்ம நாட்டில் இப்போ சேலை கட்டுறது யார் தெரியுமா? 5 வயசு பிள்ளையும் 10 வயசு பிள்ளையும் தான் ஆசைப்படுறதுக்கு. 20 வயசு எரும மாடு சுடிதார் போட்டு சால் போறது இல்ல. அது கம்ஃபர்ட்டபிளா இருக்கு, அதனால போடுறாங்க. காட்டிட்டு வருது, அப்புறம் கையை பிடிச்சா பைய பிடிச்சா எங்களை கொண்டு வச்சு குத்து. நீ என்னத்துக்கு அங்க பாக்குற? ஓ வேலைய பார்த்து போயிடுறேன் முண்டை. எங்களுக்கு எதுக்கு நீ காமிச்சு வந்தா முண்டை அப்புறம் பார்க்க தானே வருவா. எதுக்கு டீ வாயை ஒட்டச்சு போடுவேன். அப்படி வெக்கப்பட்டு வரணும். இதுதான் குடும்ப குத்து விளக்கு. குடும்பமே ஆம்பளையால பொம்பளையால எனக்கே சந்தேகம் பாரு. டேய் உள்ள டவுசர் அவற மாதிரி இருக்கவன் இல்ல. நாடா கொஞ்சம் லூசா இருந்துச்சு, டைட் பண்ணி கட்டுறேன். ஏன்னா கொஞ்சம் டோப்புல குடி புருங்க இருக்கு. தடவி பாருமா, தண்டு போடுதான் பாரு. டயர் உங்களுக்கு தச்சலா இல்ல குண்டகுடி யானைக்கு தச்சலா? இப்படி தடவி பாத்தீனா தண்டு கேட்ட சொன்னீங்க.
டவுசர் உனக்கு தச்சதா இல்லை யானைக்கு தச்சதா? இல்ல அது நம்ம ஊர்ல ரைஸ் மில்லுல மாவு அரைக்கிற மிஷினுக்கு மாட்டுறது. அம்மா ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை உனக்கு சந்தேகம் தடவி பாரு. தண்டு பட்டா ஆம்பளை பிள்ளை, தண்டு படலாம் தட்டு பட்டுச்சுன்னா பொம்பளை பிள்ளை, தண்டு படலாம் பொம்பளை பிள்ளை. தட்டு பட்டா அப்படி தொண்டை இப்படி தடவி வச்சுக்குவே இவனை முடிச்சிருக்கோம். இந்த முடிச்சிருந்தா ஆண்மகன், முடிச்சிடலன்னா பெண்மகன். வலுவலுன்னு இருந்துச்சு. ஏமா எனக்கு இழுத்து கட்டியிருக்கிறேன், இழுத்தனாக்க மொத்தமா சுருக்கு அடிச்சு செத்து போயிருவில்ல. உன் வியாபாரத்தை பண்ண மாட்டேன்னு இழந்த பழம் இழந்த பழம் இது செக்காஜை வந்த பழம் இது தென்னந்தோ இனிக்க பழம் எல்லாரும் வந்த பழம் அது உலகன வந்த பழம் எத்தனையோ பேருக்கிட்ட இழந்த பழம் பாத்தியா எந்த மாட்ட பண்ணே மஞ்சள் பாத்தியா கைகிய தக்கமா வரிக்கு போட்ட மொத்தமா ஆமா என்னுடைய வியாபாரமே வேற. என்ன வியாபாரம்? நம் நாட்டின் பாரம்பரிய வியாபாரம். அப்படி என்னங்க வியாபாரம்? நம்ம நாட்டோட தேசிய மரம் என்ன தெரியுமா? பனை மரம். அந்த பனை மரத்துல பனைமர தட்டி, பனம்போல பொட்டி, பனம்போல பாய், பனங்கற்கண்டு, அதில் பனங்கருப்பட்டி, பனங்கிழங்கு எல்லாம் மனித வாழ்வுக்கு தேவையானது. அதனால தான் நம்ம நாட்டோட தேசிய மரமாக வச்சுருக்கோம். அதில் பதநீர் எடுப்பாங்க தெரியுமா? நீ எவ்வளவு ஜூஸ் வாங்கி குடி, பதனைக்கு எதுவுமே கிடையாது. இந்த வெயில் காலத்துக்கு அப்படியே மனிதனை அப்படி குளிர்மைப்படுத்தும். அதனால என்னுடைய வியாபாரம் பதனி வியாபாரம். சரி. பனமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன், பனமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன். கீழே பாலா போகுது, கீழே பாலா போகுது. பனமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன். பனியனை பிச்சு விட்டாங்க. இல்ல பொம்பளை பொட்டையை விட்டுட்டு பெட்டிக்கிட்டு வரேன். ஐயா ஏன்னா அதுக்காக என் பனியனை கிழிப்ப என் பொண்டாட்டிக்கு நான் பதில் சொல்லணும்ப்பா. என் பொண்டாட்டி ஏற்கனவே நீ சந்தேகம் முடிக்கிறான். என்னைய சொல்ல பிரச்சனை இல்லை, ஏற்கனவே சந்தேகப்படுது மாமா. ஏப்பா சந்தேகப்படுறா? அட இப்ப நாடகத்துக்கு வரான், நம்ம கூட தங்கச்சி வருது, வண்டியில ஒண்ணு மண்ணா உட்காந்து வரான். ஆமா அது உட்கார்ந்து திரும்ப காலைல போய் உட்காந்து. ஆமாமா உட்கார்றோம். அப்ப பொம்பளை பிள்ளைட்டு முடி உதிர்ந்து விழும்ல. ஆமா அன்னைக்கு என் சட்டையில பட்டுச்சு. சரி வீட்டுக்கு போனேன், என் பொண்டாட்டி அதோட போயிட்டு மறந்துட்டு எனக்கு தெரியல முடி. சரி சரி வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி இப்படி சட்டையை உதறனால இவ்வளவு முடி விழுந்துருச்சு. இவ்வளவு நீளம் வந்துருச்சு. அவன் என்ன கேட்கிறா, நாடகத்தை 3 ஏழு எவளையும் கூட்டிட்டு வைக்க முடியும், என்ன இவ்வளவு முடி வருதுன்ட்டா. என்னடா நமக்கு நேரம் சரியில்லைன்ட்டு அடுத்த நாள் சட்டையை உதறி மாட்டிட்டு போனேன். அன்னைக்கு இவளுக்கு உதவிக்கு வரும்ல அம்மாலாம் வருங்கல்ல, அதுகள்ட்ட நரைச்ச முடி இருந்து போச்சப்பா. அந்த முடியை பார்த்து என் பொண்டாட்டி ஆட வெறி உடிச்ச நாயே, ஏன்டா காம வெறி உடிச்சோன்னு கிளவி உடனே விட மாட்டியாடா, பாவி பகல உனக்கு கிளட்டு முண்டே விடலடா. இனிமே நான் சட்டை ஓடுவேனா? அப்புறம் அதோட மறுநாள் சட்டையை கலட்டி விட்டு எரிச்சிட்டு வீட்டுக்கு போனேன். இன்னைக்கு என்ன சொல்லுவான்ட்டு சொன்னா பாரு ஒரு வார்த்தை. எவ வீட்டுக்கோ போயிருக்கேன், அவன் புடிச்ச வந்தோன்னு சட்டோட மாட்ட மாட்டேன்ட்டான். என் நிலைமை எப்படி போகுது? இன்னைக்கு இப்படி கிழிச்சு விட்டியே, நாளைக்கு என்னென்ன கேள்வி என்ன கிளி இடிப்பா. நீ நல்ல வேலை, இன்னொரு நாளைக்கு எதுவுமே இல்லாம உதறி போட்டு போ, மொட்டை அடித்த போல கிட்ட போயிட்டு வரையா கேட்க. அது கேட்டுருச்சு. பல்லாங்குழி யாரவாடி பல்லாங்குழி ஆடவாடிட்டு எதெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கிற கேபிள் வேற உள்ளதல்ற. பல்லாங்குழி ஆடவாடி அவன் வாயில விட்டுருப்பல, அவன் கொஞ்சம் துதாச்சவன். அடிநொடி குறைதர ஒண்ணு நினைச்சேமானே, அந்த நட்சத்திர முனிசாமி கொஞ்சம் கண்ணதொடக்காவா, 2 ரத்தங்கள் ஒண்ணு சேரும் நல்ல நேரம் கொடுக்காவா, நீ கடத்து முட்டில கட்டு சுமத்தே தண்ணி ரசிச்ச சேரும் மனசுக்குள்ள ரொம்ப மாறும்.
இடியே ஆனா நீங்க பக்கம் வேலைக்காரங்களா இல்ல பெரியாஸ்பத்திரியில போச்சு படம் பண்றாங்களா பண்டே புலக்கறிய கிளிக்கிறிய நாங்க 3 பேர் தான் கோவக்கார சட்டை கிளிக்கிறா நீ மண்டே புழுக்குற அவன் வாயில குடுக்குறா தாளக்காரன் தான் கண்ணியமான ஆளு ரொம்ப அமைதியான ஒரு வாரத்துக்கு ஊற போட்டாடி ஓமே வாடி கருத்த புள்ளே வெடியெடுத்த பயலுகளை ஏடா டேய் இழுச்சா பேல பொம்பளைக்கு ஆம்பளைக்கு வித்தியாசம் தெரியல ஏடா அப்பதான் நினைச்சேன் என்னடா ஒரு கொசு போய் எரும மாடு உள்ள வந்து மாட்டுதேன்னு தாளக்காரன் கோவம் வந்துட்டாப்ல நாடம் பார்க்க வந்தவரு யாரு ஏப்பா அது வழுக்கு பாருப்பா மண்டையை வச்சு முட்டினா என்ன தெரியாது தனித்தனியா அடிக்கிறப்பா பொம்பளை சாகுவாசம் எனக்கு வேண்டாம் வேணாம் சந்தன பொட்டுமே வச்சுக்க அந்த போட்டு சாந்தியா சட்டை வச்சுக்க காலையில போயிட்டு என்ன கனியாம பூட்டா 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 மாதிரி இருக்க போல இந்த பிள்ளைய ஆடு ஆட்டு ஆடு புழுதிக்கலாம் பெரிய மனுஷன் உட்கார சொல்லுங்க ஐயா வாங்கயா இப்ப பல்லாங்குழி யாரவா இப்ப வெள்ளை சொல்லியமா இருக்காரு அப்புறம் காலையில கூட காவியோட வீட்டுல ஒரு அடையாளம் தெரியாம பொண்டாட்டிக்கு பல்லாங்குழி யாரவாடி போட்டது பத்தல போட்டது பத்தல இன்னொரு கோட்டரு கொண்டாடா இன்னொரு கோட்டரு கொண்டாடா போட்டது பத்தல இன்னொரு கோட்டரு கொண்டாடா எங்க ஊரு மாரியம்மா தங்கமான காளியம்மா அங்க ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா தண்ணி விட்டு வளர்த்து வீடு தாயை முத்து மாரியம்மா எந்த ஒரு மாரியம்மா எந்த ஒரு மாரியம்மா தங்கமான காளியம்மா நான் ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா இது பொண்ணோ விளையும் பூமி எங்களை கண்ணோ கத்திர சாமி அந்த
ஆத்தா இவனுக்கு நல்ல புத்தியை ஆத்தா. கொடு இவனுக்கு நல்ல புத்தியை கொடு செல்லியம்மா முத்துமாரியம்மா என்னை யார் யார் மண்டையில அடிச்சாலோ சட்டை யாரு கிழிச்சாலோ டேய் தம்பி தம்பி டேய் தம்பி உன் வாசல்ல மண்ணை அடிச்சு தம்பி வைக்கிறேன். டேய் 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 தம்பி என்னடா மண்ணாடி வைக்கிறா சொல்றது படிக்கணும். அவன் எந்திரிச்சு அவன் கடமையை கிழிக்க பார்த்தான். நல்லா கொடுக்கலன்னு உனக்கு கோவம். இந்த ஆளு என் சட்டையை கிழிச்சாரு. இவருக்கு மாமா அவர் மகளை தான் கல்யாணம் பண்ணிருக்கேன். மருமையை மண்டையை புழக்கிறான் அந்த ஆளு. உன் வாசல்ல மண்ணள்ளி வச்சிருக்கேன். துடியான தெய்வம் என்னை அடிச்ச அத்தனை பேரும் தம்பி 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 டேய் டேய் அடிச்ச அட வேற புது சட்டை எடுத்து வாங்கிட்டு வாங்க அடிச்ச அத்தனை பேரும் அவட அருவில்ல 100 வயசு நல்லா இருக்கட்டும். அண்ணே நீங்களும் வந்து அடிச்சு போயிருங்க. உன்னை காப்பாத்திர நீ ஊர்ல உள்ள ஆளு ஏவி விட. அப்புறம் இது என்ன பாடியா டெட் பாடியா குடுத்து விட. அடிச்ச ஊரை 100 வயசு கண்ணுல ஊசி எடுக்க போறேன். 100 வயசு இருக்கிறவங்களும் வந்து அடிச்சுக்கோங்க. அவங்க 100 வயசு நல்லா இருக்கணும். அடி வாங்க நான் 100 வயசு நல்லா இருக்கணும். அதனால கண்ணுல ஊசி எடுக்க போறேன். தம்பி பா எதை வேணாலும் செய். நீங்க வா உன் மண்டையில முளைய அரைச்சு விடுவேனா. ஆமா கண்ணுல ஊசி எடுக்க வா தம்பி. என்னன்னு என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம் சிரசுக்கு கண்களே பிரதானம். அதுல போய் எடுக்கிறேங்கிறிய நாளைக்கு என்ன நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆகி தர்த்தம் பிடிச்ச மாதிரியே சொல்றேன். எடுக்க போறப்ப இல்ல மாப்பிள்ள இந்த ஆட்டம்லாம் கிராமத்துல ஆட சொன்னாரு. அது ரிஸ்கான ஆட்டம் தேவையா? எப்பவுமே வாங்குற காசுக்கு உழைப்பேன். மாடா உழைப்பேன். ஆனா எனக்கு சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு அப்பெல்லாம் போய் கோயிலில் சொல்லாத, இதுக்கு மட்டும் சொல்லு. நீங்க அடிச்ச மண்டே புலத்தியல்ல எடுக்கவா. கண்கள் ஐயோ கண்ணை திறந்தா ஒளி இல்லை. ஐயோ பாட்டு இப்படியே ஊசி எடுக்க போறப்ப பாட்டு இப்படியே வருது. கண்ணை நம்பா சரியில்லைப்பா. பாட்டை நான் மாத்துறேன். வேற பாட்டு போடவா சொல்றேன். ஒளிமயமான எதிர்காலம் மூடு. நான் வேற பாட்டு பாடிக்கிறேன் சொல்றேன்ல. உன் கண்களில் தெரிகிறது. அப்ப என் கண்ணு இப்ப க்ளோஸ் பண்ண பாக்குறேன். நீ நான் எடுக்கிற பாரு. செங்கரும்புதான் இனிக்குமடி செவ்வி வெளியிலே மயக்கமடி. பார்த்து பார்த்து ஆத்து கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நேரம் பார்த்து மாப்பிள்ள. மாப்பிள்ள பார்த்து கவனமா. சரி 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 கோபப்பட கோபப்பட. அண்ணன் கூட பார்க்க மாட்டேன். அங்கே இடி முழங்குது.
காத்து அது சரி. கரெக்டா இடம் பார்த்து உட்காந்து பாம்பு இருக்கு. எனக்கு சத்ராஷ்டமா நம்ம தெரியல கையா. இல்ல கரெக்டா அந்த இடத்துல பார்த்து உட்காந்துருக்காங்க. அட அவன் செய்யறான்ட்டு நீனு பாட்டுமா நீ பாட்டுக்கு அதுக்காக என்ன அப்படி ரசிக்கிறிய மாப்பிள்ள? உழந்துக்கிட்டு கிடக்குறீல காலை. பல்லாக்கு குதிரையில சிறப்பு. எங்க 2 பேரோட நடனம் நடிப்பு பிடிச்சா ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க எல்லாரும். சந்தோஷம். இதுதான் எங்களுக்கு வேணும். காலைல எங்களுக்கு சம்பளம்லாம் வேண்டாம். எங்க அண்ணன் பெட்டிக்கார சம்பளத்துக்காக வந்திருக்காரு. என்ன நீ சம்பளத்துக்காக வந்திருக்க? அப்புறம் என்ன? மக்களோட ஆதரவு கேட்டுதான் வந்திருக்கேன். ஆதரவும் அவன் காசுக்காக வந்திருக்கான். மிருதக்காரன் அவனுக்கு ஒரு கட்டி கொடுத்தா நானும் அவனு படுத்துருவோம் பேசாம சாப்பிட்டு. எங்களுக்கு அது மட்டும் போதும். எங்க மாமா காசுக்காக வந்திருக்காரு. என் மண்டே புழக்க வந்த நீ காதலிக்கிறேன்டா. காதலா? காதல்னா என்ன? சத்தியமா எனக்கு தெரியாதுமா. எனக்கும் தெரியாதே. இது வரைக்கும் நான் யாரையுமே பண்ணதில்லை. காதோல் காதோல் காதல் அதத்தான் சொல்றேன். காதல் அப்புறம் அடத்தல் குறிப்பா உங்க 2 பேருக்கும் தெரியாது. அப்பா ஏமா சொல்றேம்மா, உன்னை பிடிக்க காரணம் தெரியுமா? உன்னை எனக்கு பிடிச்சதே 4 விஷயம்தான். எல்லா பிள்ளையும் ஒட்டு முடி வச்சுட்டு வருங்க. நீ ஒரிஜினல் முடி ரொம்ப பிடிச்சிருக்கு. 2வது விஷயம் உன்னுடைய கண் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 3வது விஷயம் உன்னுடைய மூக்கு. 4வது விஷயம் என்ன தெரியுமா? சிறப்பாக இருக்கும். உன்னோட வாய் சிரிப்பு ரொம்ப பிடிச்சிருக்குடா. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதெல்லாம் பொய்யும் தெரிச்சு பல்ல காட்டிட்டு நிக்கிற பாரு. அதனால உன்னை நான் காதலிக்கிறேன். ஏ காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? எப்படிப்பட்ட காதல் சொல்லவா? சொல்லுங்க. பூக்கதவே ஆதிரவா பூவா தென்பாவா பொன்மானை பூவாய் தென்பாவாய் பூங்கதவே தாழ்ந்திரவா பூவாய் தென்பாவாய் பொன்மானை பூவாய் தென்பாவா பூங்கதவே ஆதிரவா பூங்கதவே
பொன்மாலை தூடிடும் வெண்பாவாய் பூங்கதவே ஆந்திரவா பூவாய் பெண்பாவாய்